ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 42. திடீரென தங்கள் பின்னே கேட்ட குரலில் திடுக்கிட்டு திரும்பிய அம்மூவரும் சற்றும் அபிமன்யுவை இங்கே எதிர்பார்க்கவில்லை என்பது அவர்களின் திகைப்பிலேயே தெரிந்தது. தன் இரு கால்களையும் அகட்டியபடி கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டியவாறு கூர்மையான விழிகளுடன் யாழினியை பார்த்தவன், இந்த நேரத்தில் எங்கே போயிட்டு வர என்றான் கோபமாக. இதற்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் திரும்பி மற்ற இருவரையும் பாவமாக பார்த்தாள் யாழினி. ஆரியனும் ஆரணியும் தங்களுக்குள் திருவென ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க யாழினியின் பார்வையை உணர்ந்த ஆரியன், எப்படியாவது சமாளிச்சிடுடா ஆரி என்று தனக்குத்தானே தெம்பூட்டி கொண்டு, அண்ணா அது என்று ஆரம்பிக்கும் போதே அபிமன்யு தன் கையை உயர்த்தி பேசாதே என்பது போல் ஆரியனை தடுத்தவன் மீண்டும் யாழினியிடம், எங்க போயிட்டு வரேன்னு கேட்டேன் என்றான் சற்று கடுமையாக. பயத்தில் எச்சில் கூட்டி விழுங்கியவள், அது ஆரணி கோவிலுக்கு போகலாம்னு சொன்னா, அதான் போயிட்டு வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்றாள் திக்கி திணறி. அபிமன்யு, கோவிலுக்கா என்று சந்தேகமாக மூவரையும் பார்த்தவன், இந்த நைட் டைமில் எந்த கோவில் இருக்கு என்றான் யாழினியிடமே. எல்லா கேள்வியும் என்கிட்டயே கேட்கிறானே, மற்றவங்க கிட்டையும் கேட்கலாம்ல என்று நினைத்தவளுக்கு அபிமன்யுவின் அடுத்தடுத்த கேள்விகளில் மூச்சடைப்பது போல் இருந்தது. யாழினி, இல்லை, நாங்கள் ஈவினிங்கே போயிட்டோம். திரும்பி வரும்போது சிட்டி ஃபுல்லாக டிராஃபிக், வரவே முடியலை. வெயிட் பண்ணி நைட் ஆயிடுச்சு என்று ஒருவாறு சமாளித்தாள். எப்படியும் யாழினி பதில் கூற மாட்டாள், சொதப்பி விடுவாள் என்று நினைத்த ஆரியனுக்கும் ஆரணிக்கும் அவளின் இத்தகைய பதில் பெரும் இன்ப அதிர்ச்சியாயிருந்தது. என்ன சொல்லி சமாளிப்பது என்று இருவரும் யோசிப்பதற்குள் யாழினி அழகாக நம்புவது போல் ஒரு கதையை கூறிவிட்டாள் என்று நிம்மதியாகவும் இருந்தது. இருவரும் சற்று ஆசுவாசமாக யாழினியை நோக்க அப்பொழுதுதான் ஆரணி கவனித்தாள். அவளின் கைகள் இன்னும் வெடவெடத்து கொண்டுதான் இருந்தது. ஆரணி, ஓ, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கா என்று நினைத்தவளுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. திடீரென தானாக ஆரணி சிரித்ததும் அவளின் புறம் திரும்பிய அபிமன்யு, இங்கே என்ன காமெடி ஷோ நடந்துட்டுருக்கா? லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க என்றான் அதே கடுமையோடு. டக்கென்று தன் முக பாவனையை மாற்றியவள், ஐயோ அண்ணா, இல்லை, கோவிலில் ஒரு குழந்தை விளையாடிட்டு இருந்துச்சு, அதை நினச்சதும் சிரிப்பு வந்துருச்சு என்று ஏதேதோ உளறி கொட்டினாள். ஏற்கனவே பாட்டி கூறியதை கேட்டு டென்ஷனாக இருந்த அபிமன்யு அந்த டென்ஷனில் இவர்களிடம் கத்தி கொண்டிருந்தான். யாழினி, அடிப்பாவி, நான் எங்கள் உயிரை கொடுத்து போய் சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட பொறுப்பில்லாமல் சிரித்து மொத்தமாக மாட்டி விட்டுடுவா போல இருக்கே என்று ஆரணியை மனதிற்குள் திட்டிக் கொண்டிருந்தாள். மூவரின் முகமுமே சரியில்லாததை வைத்து இவர்கள் பொய்தான் கூறுகிறார்கள் என்று உறுதி செய்த அபிமன்யு யாழினியிடம் கோபமாக, ரூமுக்கு வா, உனக்கு இருக்கு என்று கூறிவிட்டு அறையை நோக்கி சென்று விட்டான். அவன் நம்பிவிட்டான் என்று ஆசுவாசப்பட்டதெல்லாம் வீணாகி போனது. யாழினி, ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் முன்னால் தாண்டி, உன்னை யாரு சிரிக்க சொன்னா? அறிவிருக்கா? இப்படி என்னை நல்லா மாட்டி விட்டுட்டியே, இப்போ நான் என்ன பண்ணுறது என்று புலம்ப ஆரம்பித்து விட்டாள். கண்களிலோ கண்ணீர் விழவா வேண்டாமா என்னும் நிலையில் தொத்திக் கொண்டு நின்றது. யாழினியின் நிலை ஆரணிக்கும் ஆரியனுக்கும் சங்கடமாகி போக, ஆரணி, யாழ், இவ்வளவு நேரம் நாம் என்ன பேசணும்னு ஞாபகம் இருக்குல்ல, அதை மனசில் வச்சுக்கோ. உன்னால் இதெல்லாம் ஈஸியாக கிராஸ் பண்ணி வர முடியும், ஓகே? தைரியமாக போ என்று தட்டி கொடுத்து அனுப்பினாள். என்னதான் மற்றவர்களிடம் தைரியமாக பேசினாலும் நடந்து கொண்டாலும் அபிமன்யுவை பார்க்கும் பொழுது தன் மொத்த தைரியமும் சட்டென்ன வடிந்து விடுகிறது யாழினிக்கு. சற்று பயம் கலந்த படபடப்புடன் தன் கைகளை பிசைந்தவாறு அறையை நோக்கி சென்றாள் யாழினி. அங்கே இவளின் வருகைக்காகவே காத்திருந்த அபிமன்யு, வாங்க மிஸ்ஸஸ் அபிமன்யு ஆரியன் என்று நக்கலாக அழைத்தான். என்ன இது, கோபமாக இல்லாமல் வேற மாதிரி பேசுகிறான்? தெரியாமல் நல்லா வசமாக சிக்கிட்டோமோ என்று தன் மனதிற்குள் எண்ணியவள் எதுவும் கூறாமல் அமைதியாக அவன் எதிரே சென்று நின்றாள். அபிமன்யு, எங்கே போயிட்டு வந்த? யாழினி, அதான் சொன்னேனே, கோவிலுக்கு என்று தன் கைகளை உயர்த்தி தடுத்தவன், எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது என்று தன் கூர் விழியால் அவளை பார்த்தான். யாழினிக்கு தன் பாட்டியிடம் பேசியது முதல் அடி வாங்கியது வரை ஞாபகம் வர, சும்மா ஒரு வாக் போகலாம்னு கூப்பிட்டாங்க, அதான் அப்படியே போயிட்டு வந்தோம் என்று குனிந்த தலை நிமிராமல் கூறினாள். அபிமன்யு, ஓ அப்படியா, அப்போ ஏன் பொய் சொன்ன? யாழினி, உங்ககிட்ட சொல்லாமல் போயிட்டேன், சாரி என்றாள் சிறிய குரலில். அபிமன்யு,
நீ செஞ்சது தப்புன்னு அப்போ நீயே ஒத்துக்கிற என்றான் நெட்டி முறித்தபடி. ஸோ நம்மளோட டீலிங் உனக்கு இன்னும் மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். யாழினி, ஃபீலிங்கா? என்ன என்ன ஃபீலிங் என்று வெகுளியாக கேட்க அபிமன்யு தன் பற்களை கடித்தபடி, ஃபீலிங் இல்லடி, டீலிங். யாழினி, டீயா என்று அதிர்ச்சியாக கேட்டாள். அபிமன்யு, நான் கேட்டதுக்கு முதலில் பதில் சொல்லுடி. நம்ம டீலிங் ஞாபகம் இருக்கா? அவளுக்கு சட்டென்று அன்று ஒரு நாள் அபிமன்யு பனிஷ்மெண்ட் என்னும் பெயரில் தன்னை கட்டி அணைக்க வைத்தது ஞாபகத்திற்கு வர முகம் குப்பென்று சிவந்து விட்டது. சற்று தடுமாற்றத்துடன் இல்லை என்னும் விதமாக தலையை அசைக்கவும் ஒரு அடி அவளை நோக்கி முன்னே எடுத்து வைத்தான் அபிமன்யு. உடனே பதறிய யாழினி, இப்போ ஞாபகம் வந்துருச்சு என்றாள் அவசரமாக. அவளின் முகச்சிவப்பில் தன்னை கட்டுப்படுத்த சற்று திண்டாடித்தான் போனான் அபிமன்யு. அவளின் பதட்டம் கலந்த இன்னதென்று அறிய முடியாத உணர்வு அவனை மேலும் முன்னேற தூண்ட மீண்டும் அவளின் அருகே சென்றவன் இருவரின் மூச்சுக்காற்றும் ஒன்றுடன் ஒன்று உரசும் அளவிற்கு நெருங்கியபடி ஹஸ்கி வாய்ஸில், என்ன ஞாபகம் வந்துச்சு என்று கேட்டான். யாழினியே அறியாமல் அனிச்சையாக அவளின் கைகள் எங்கே அபிமன்யு மேலும் முன்னேறி விடுவானோ என்று அவனை தடுக்கும் பொருட்டு அவன் மார்பின் மீது கையை வைத்தவளுக்கு குரலே எழும்பவில்லை. யாழினி அறியாமலே தன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையாலும் அபிமன்யுவின் உணர்ச்சிகளை தூண்டிக்கொண்டே இருந்தாள். யாழினியை அவஸ்தைக்கு உள்ளாக்க எண்ணியவனே தற்பொழுது அவஸ்தைக்கு உள்ளாகி உள்ளான். மீண்டும், என்ன வெறும் காத்துதான் வருதா என்று அவளை கிண்டல் செய்ய யாழினிக்கோ ஒன்றும் புரியாத நிலை. எல்லா பக்கமும் தலையை ஆட்டி வைத்தாள். அபிமன்யு, அப்போ நான் கொடுத்த பனிஷ்மெண்ட்டை நீ இன்னும் மறக்கல ரைட் என்றான் சற்று குனிந்து அவளின் கண்ணோடு தன் கண்களை கலந்தவாறு. இருவரின் பார்வையும் பின்னிக்கொள்ள தான் அவள் மேல் உணர்ந்த காதலை சொல்லாமலே அவளுக்குள் கடத்தி கொண்டிருந்தான் அந்த கல்வன். சற்று நேரம் இருவருக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை. மௌனம் மட்டுமே நிலவியது. அப்போது திடீரென இருள் சூழ்ந்து கொள்ள யாழினி சுதாரிப்பதற்கு முன்பே அவளின் இதழில் அழுத்தமான ஒரு முத்தத்தை வைத்துவிட்டு விலகிவிட்டான் அபிமன்யு. என்னாச்சு, எப்படி திடீர்னு பவர் கட் என்று தனக்குத்தானே பேசியபடி தன் செல்போனை எடுத்து யாருக்கோ அழைப்பு விடுத்தான். அடுத்த 2 நிமிடத்தில் மீண்டும் கரண்ட் வந்திருந்தது. அபிமன்யு திரும்பி யாழினியை பார்க்க, பாவம், யாழினிதான் கரண்ட் ஷாக் அடித்தது போல் சிலை என நின்று கொண்டிருந்தாள். தன் சிகையை கோதி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியவன் யாழினி முகத்தருகே சொடக்கிட திடுக்கிட்டு திரும்பியவள் அபிமன்யுவை பார்த்து மலங்க மலங்க விழித்தாள். தன் குரலை செருமி அவளை நிகழ் உலகத்திற்கு கொண்டு வந்தவன், என்ன முழிக்கிற, பனிஷ்மெண்ட் ஞாபகம் இருக்கா? அவள் வேகமாக இருக்கு என்னும் விதமாக தலையை ஆட்டவும் அபிமன்யு, சரி இப்போது வேண்டாம் என்று சலிப்பாக கூறினான். யாழினிக்கு அப்போதுதான் மூச்சே வந்தது. அதற்குள் உன்னை விட்டு விடுவேனா என்பது போல் இப்போ வேற பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் என்றான். மறுபடியும் முதலில் இருந்தா என்பது போல் அபிமன்யுவை பாவமாக பார்த்தாள் யாழினி. சிரிப்பை பற்களை கடித்து அடக்கியவன் யாழினியிடம், நான் உனக்கு யாருன்னு ஞாபகம் இருக்கா? யாழினி, ஹஸ்பண்ட். அபிமன்யு, குட். உங்கள் ஊர் பக்கம் ஹஸ்பண்டை எப்படி கூப்பிடுவாங்க? யாழினி, வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்க. அபிமன்யு, அது கரெக்டு தான், பட் நான் உன்னோட அத்தை பையன். ஐ மீன், ஒரு முறையில் உனக்கு அத்தை பையன். ஸோ இனிமேல் நீ என்னை மாமான்னு தான் கூப்பிடணும். யாழினி அதிர்ச்சியாக, மாமாவா என்றாள். அபிமன்யு, ஆமாம் மாமாதான், ஏன் கூப்பிட மாட்டியா என்று மீண்டும் ஒரு அடி முன்னே வைக்க பதறிய யாழினி, கூப்பிடுவேன், நான் எப்போ கூப்பிட மாட்டேன்னு சொன்னேன் என்றாள். அபி மெலிதாக சிரித்தபடி, குட், எங்க ஒரு தடவை கூப்பிடு பார்ப்போம். யாழினியோ தனக்குள், ஐயோ விடமாட்டேங்கிறானே என நொந்து போனவள் மா என்று தொடங்கும்போது கதவு தட்டப்பட்டது. அவளின் மாமா என்னும் அழைப்பிற்காக ஆசையாக காத்து கொண்டிருந்தவனுக்கு கதவு தட்டப்படும் ஓசையில் புஸ் என்றானது. உடனே யாழினி ஆவலாக, யாரோ கதவு தட்டுறாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று ஓடிவிட்டாள். வேறு யாரு, நம் ஆரணிதான் வாசலில் நின்றிருந்தாள். யாழினியை காப்பாற்ற எண்ணி ஃபியூஸை பிடுங்கினாள். ஆனால் அபியினால் மீண்டும் பவர் வந்துவிட்டது. வேறு வழியின்றி அரை கதவையே தட்டிவிட்டாள். சிவந்த முகத்துடன் படபடப்பாக கதவை திறந்த யாழினியை பார்த்ததும், ஆரணி, பேபி, அண்ணா ரொம்ப திட்டாரா என்று கவலையாக கேட்டாள். இவள் என்ன கேட்கிறாள் என்று புரியாமல் யாழினி பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவளின் பின்னால் வந்து நின்றான் அபிமன்யு.
உடனே ஆரணி கப்சிப் என்று வாயை மூடிக்கொண்டாள். ஆரணி, அண்ணா, அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க என்று நல்ல பிள்ளை போல் கூறிவிட்டு, நீ வா யாழினி, உன்னை கையோடு கூப்பிட்டு வர சொன்னாங்க என்று அபிமன்யுவின் பதிலை எதிர்பாராமல் யாழினியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்று விட்டாள். டைனிங் ஹாலிற்கு செல்லும் வரையிலும் 1000 முறை கேட்டுவிட்டாள். ஏன் யாழ் ஒரு மாதிரி இருக்க? அண்ணா ரொம்ப திட்டாங்களா? சொல்லு என்று நச்சரித்து கொண்டே வந்தாள் ஆரணி. ஆனால் யாழினியிடம் எந்த ஒரு பதிலும் இல்லை. ஒன்றும் இல்லை என்று மட்டுமே கூறிக்கொண்டு வந்தாள். ஆரணி, அப்புறம் ஏன் உன் ஃபேஸ் டல்லாக இருக்கு? அழுதியா என்று நச்சரித்து கொண்டே இருந்தாள். அதற்குள் டைனிங் ஹாலும் வந்துவிட இருவரும் அமைதியாக சென்று டைனிங் டேபிளில் அமர்ந்து விட்டனர். சற்று நேரத்தில் அபிமன்யுவும் வந்துவிட அனைவருக்கும் மீரா உணவை பரிமாறினார். யாழினிக்கோ யாரின் முகத்தையும் பார்க்க முடியாத சங்கடமான மனநிலை. தான் உண்டு தன் வேலை உண்டு என்பது போல் கைக்கும் வாய்க்கும் மட்டும் வேலையை கொடுத்தவாறு தட்டை விட்டு தலையை நிமிர்த்தவே இல்லை. திடீரென தன் காலின் மீது எதுவோ ஊறுவது போல் தோன்ற சட்டென்று குனிந்து கீழே பார்த்தாள். வேறு யாரு? அபிமன்யுவின் கால்கள்தான் யாழினியின் காலை நோண்டி கொண்டிருந்தது. யாழினிக்கு இது அதிர்ச்சிதான். இப்படி அனைவரின் முன்பும் அபிமன்யு நடந்து கொள்வான் என்று எதிர்பாராத யாழினி அபிமன்யுவை நிமிர்ந்து பார்க்க, அவனோ எதுவும் தெரியாத சிறு பிள்ளை போல் உணவை உண்டு கொண்டிருந்தான். யாழினி தன்னை பார்ப்பதை உணர்ந்தவன் அவளின் காதில் கிசுகிசுப்பாக, மாமானு கூப்பிடு என்றான். யாழினியும் அவனைப் போலவே அவனின் காதில் கிசுகிசுப்பாக, எல்லாரும் இருக்காங்க, எப்படி கூப்பிடுறது என்று முகம் சிவந்து போய் கேட்டாள். மீண்டும் அவன் விடாமல், யார் இருந்தா என்ன, நான் உன் புருஷன்தானே, யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க என்றான். மற்றவர்கள் இருப்பதையே மறந்துவிட்டு இருவரும் தங்களுக்குள் கிசுகிசுத்து கொள்வதை அனைவரும் ஆச்சரியமாக ஏதோ அதிசயத்தை பார்ப்பதை போல் ஆவென பார்த்து கொண்டிருந்தனர். அதிலும் அதிக அதிர்ச்சி கிருஷ்ணமூர்த்திக்குத்தான். வயிற்றெரிச்சலோடு பார்த்து கொண்டிருந்தார். மற்றவர்களுக்காக அவள் கூற தயங்குகிறாள் என்றதும் அபிமன்யுவிற்கு மீண்டும் கோபம் துளிர்விட, இப்போ நீ சொல்லல, எல்லார் முன்னாடியும் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் என்றான் கராராக. அவனின் வார்த்தையில் பதறியவள், மாமா என்று பதட்டமாக சற்று சத்தமாக கூறிவிட்டாள். உடனே மகேந்திரன், என்னம்மா, எதுக்கு கூப்பிட்ட என்றார். யாழினிக்கோ எப்படி இந்த சூழலை கையாள்வது என்று ஒன்றும் புரியவில்லை. மாமா, அது கார சட்னி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு என்று கூற, ஆரியன், கார சட்னியா மாம், என்ன இது, யாழினிக்கு மட்டும் ஸ்பெஷலாக கார சட்னி செய்து கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு எங்க என்றான். டேய், இன்னைக்கு மெனுவில் கார சட்னியே இல்லை, சப்பாத்தியும் குருமாவும் தான் என்று ஆரணி கூற, அப்போதுதான் யாழினிக்கு உரைத்தது, நாம் ஏதேதோ உளறி கொண்டிருக்கிறோம் என்று. பிறகு என்று அனைவரையும் பார்த்து இழித்துவிட்டு, ஆமாம், நான் தான் ஏதோ தப்பாக சொல்லிட்டேன் என்று சமாளித்துவிட்டு அபிமன்யுவின் புறம் திரும்ப அவன் இன்னும் கோபமாக யாழினியை பார்த்து கொண்டிருந்தான். யாழினி கெஞ்சும் கண்களுடன் கிசுகிசுப்பாக அபிமன்யுவின் அருகில், ப்ளீஸ் அப்புறமா சொல்கிறேன் என்று கூற, அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் மொத்தமாக கரைந்து விட்டான். தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வழி தெரியாதவன் அவசர அவசரமாக உண்டுவிட்டு தோட்டத்திற்கு சென்று விட்டான். அவன் தன்னை கட்டுக்குள் கொண்டு வரவே சிறிது அவகாசம் தேவைப்பட்டது. வள்ளியம்மை பாட்டியும் மரகதம் பாட்டியும் தங்களுக்குள் பார்வையை பரிமாறிக்கொண்டு மௌனமாக சிரித்து கொண்டனர். மற்றவர்களுக்கு அபிமன்யுவின் இந்த திடீர் மாற்றம் ஏன் என்று தெரியாவிட்டாலும் அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தாலே போதும் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டனர். அபி அனைத்து விஷயங்களையும் கவனமாக செய்பவன். ஆனால் கடந்த சில தினங்களில் அவன் தவறவிட்ட ஒரே விஷயம் மீராவிற்காக என்றுதான் அவன் அனைத்து விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்கிறான். சில தினங்களாக அவனின் வேலை பளுவின் காரணமாகவும் யாழினியின் மீது செலுத்திய கவனத்தினாலும் மீராவை கவனிக்க தவறிவிட்டான். ஆம், அன்று யாழினியை அபிமன்யு அடித்ததிலிருந்து மீரா அவனிடம் பேசுவதையே தவிர்த்து விட்டார். இதை அபிமன்யு உணர்வது எப்போது? தன் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிந்துவிட்டது என்று விரக்தியில் சுத்தி கொண்டிருந்த யாழினியின் திடீர் மாற்றத்திற்கு பின்னணியில் இருக்கும் ஆரணி ஆரியனின் செயல் என்ன? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.